محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقال الله تبارك وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எங்கள் இறைவா, எங்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தந்தல் புரிவாயாக. உன்னுடைய அடியார்களுக்கு உன் இல்லத்திலே என் மூலமாக எந்த கல்வியை நீ வழங்க நாடுகிறாயோ அதை ஹைரோடு தந்தல் புரிவாயாக. என்னுடைய நாவிலே கலிமத்துல் ஹக்கை வெளிப்படுத்தி தருவாயாக. பிஜாஹி சையதுனா முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய பேரருளும் கிருபையும் அதில் நம்மை மனித வர்க்கத்திலும் மானபியின் உம்மத்திலும் மறைநெறி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நம்முடைய வாழ்விலே அல்லாஹ் இன்னொரு ரமதானை நசீபாக்கியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு ரமதானுக்கு பகரமாக வாழ்நாள் முழுவதும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த விரும்பினாலும் அதை செலுத்தி முடிக்க முடியாது. இரு சஹாபா பெருமக்கள் ஒரே சமயத்திலே ஈமான் கொண்டு முஸ்லீமாக ஆனார்களாம். ஒரு சஹாபி எல்லா வேலையிலும் முன்னிருப்பாராம். போர் இருந்தால் முதல் சஃப்ல நிற்பார், சதகா செய்யணும்னா முதல் சஃப்ல நிற்பார், இல்மு கற்றுக்கணும்னா முதல் சஃப்ல இருப்பார். கம்பேரிங் டு ஈச் அதர், ஒருவர் முன்னால் இருப்பார், ஒருவர் பின்னால் இருப்பார். முன்னால் சிறந்தவர் மௌத்தாகிவிட்டார், பின்னால் இருந்தவர் மறு ஆண்டு கழித்து மௌத்தானாராம். பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்து ஒரு சஹாபிய ரசூல் கனவு காண்கிறார். சொர்க்கத்து வாசலிலே மலக்குமார்கள் நின்று கொண்டு ஒவ்வொரு பெயராக அழைக்கிறார்களாம். நீங்க உள்ளவாங்க அப்துல் ரஹ்மான், உள்ளவாங்க அப்துல்லா, உள்ளவாங்க. யாரை காலமெல்லாம் சஹாபா பெருமக்கள் முன்னிருந்தார்கள் என்று நினைத்தார்களோ, யாரை காலமெல்லாம் பின்னிருந்தார்கள் என்று நினைத்தார்களோ, பின்னிருந்தவருடைய பெயர் சொர்க்கத்து வாசலில் முதலில் கூறப்பட்டதாம், அழைக்கப்பட்டதாம். சஹாபா பெருமக்கள் யாரை தாழ்ந்தவர், யாரை பின்னே இருந்தவர் என்று நினைத்தார்களோ அவர் முன்னே சொர்க்கத்தில் நுழைந்தாராம். எல்லா விதத்திலும் முன்னிருந்தவர், அவருடைய பெயர் அடுத்ததாக கூறப்பட்டதாம், அவர் அடுத்ததாக சொர்க்கத்தில் நுழைந்தாராம். கனவு கண்ட சஹாபிக்கு சந்தேகம், என்னடா இது, அப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பொய்யா? யாரை நாம் முன்னிருந்தவர் என்று நினைத்தோமோ அவர் பின்தங்கி, யாரை பின்னிருந்தவர் என்று நினைத்தோமோ அவர் முன் சென்று விட்டாரே. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திலே இந்த பேச்சை அப்படியே கூற கனவுடைய விளக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ரெண்டு பேருக்கும் ஒரு வருஷம் நடுவில் கேப் இருந்துச்சுல. யாரை முன்னிருந்தவர் என்று நினைத்தீர்களோ அவர் மௌத்தாகி ஒரு வருடம் கழித்து தானே இவர் மௌத்தானார். ஆம் யா ரசூலல்லாஹ், அது போதாதா? அந்த ஒரு ஆண்டிலே அவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த ஒரு மாதத்துடைய ரமதானுடைய இபாதத்தை செய்ததினால் காலமெல்லாம் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு அவர் எல்லா முயற்சிகளையும் எடுத்து முன்னிருந்தாலும் இந்த ஒரு ரமதான் பின்னிருந்தவரை முன்னோக்கி விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ரமதானுடைய நொடிகளிலே அல்லாஹ் நம்மை வாழ வைத்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். ரமதான் வந்துட்டா ஒரு சந்தோஷம் நமக்கு வரணும். நம்ம உண்மையான மூமினீன்களாக இருந்தால் அது தானாகவே இயற்கையாகவே நம்முடைய மனதுகளிலும் கல்புகளிலும் ஒரு சந்தோஷம் வருமாம். காரணம் என்ன? என் இறைவனோடு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பந்தத்தை அல்லாஹ் எனக்கு தந்துள்ளான். என்னுடைய சாதாரண நம்ம அவ்வளோ பெரிய அமல் செய்யக்கூடிய முத்தகீன்கள் நம்ம சூஃபியாக்களா? நம்முடைய இபாதத்துகள் டெய்லியும் தொழுறோம், எந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நமக்கு தெரியாது, எந்த அமல்களை அல்லாஹ் நம்முடைய முகங்களில் எரிவான் என்று தெரியாது. நம்முடைய சாதாரண அமல்களுக்கு அல்லாஹ் இந்த மாதத்திலே 700 நன்மைகளை தருகிறானாம். நம்ம வாய் தொலைக்காம பக்கத்துல மனைவி கிட்ட போனாக்கா போய் பல் தேய்ச்சிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய வாயின் துர்நாற்றத்தை ரப்பு நேசிக்கிறான் என்றால் அதற்கு காரணம் இந்த ரமதான் தான். இப்படிப்பட்ட தருணத்தை நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய உயிரா ரமதானா என்றால் முதல் பிரியாரிட்டிஸ் எதுக்கு கொடுக்கணும்? ரமதானுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிமார்கள் அல்ல நமக்கு மத்தியிலே
ஏதாவது நபி வந்து நமக்கு சொல்லி தருவாங்கன்ட்டு. அதனால் தான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இப்படிப்பட்ட சலுகைகளை செய்துள்ளான். இந்த சலுகைகளை கொண்டாவது அடியான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பட்டும் என்று. அன்பர்களே, நேரம் சுருக்கமானது. அல்ஹம்துலில்லாஹ், ரமதானுடைய இரண்டாவது பிறையிலே இறைவனுடைய இல்லத்திலே மார்க்கத்தின் பேச்சை கேட்பதற்காக நாம் அமர்ந்துள்ளோம். அல்லாஹ் வருடந்தோறும் இப்படிப்பட்ட தௌஃபீக்கையும் இப்படிப்பட்ட நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஆர்வத்தையும் நமக்கு தந்தருள் புரிவானாக. நோன்பு, ரமதானிலே பல விஷயங்கள் அடங்கியுள்ளது. குறிப்பாக இந்த நோன்புக்கு என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி? ரமதான் என்றாலே நோன்பு தான். ரமதானிலே பல விஷயங்கள் இருக்கிறது. ஷஹருல் குர்ஆன், ஷஹருல் தௌபா, ஷஹருல் மக்ஃபிரா, ஷஹருல் ஸப்ர், பல விஷயங்கள் இருந்தாலும் சாதாரணமாக ரமதானை பற்றி கேட்டவுடன் நோன்பு தான் முதலிலே நாம் அந்த லிஸ்ட் போடுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். காரணம், இந்த நோன்புக்கு அப்படி என்ன சிறப்பு? தொழுகையும் இபாதத்து தான், ஜகாத்தும் இபாதத்து தான், ஹஜ்ஜும் இபாதத்து தான். இதர இபாதத்துகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு சங்கை நோன்புக்கு இருக்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸே குதுஸிலே சொல்லுவார்கள், குல்லு அமலின் இப்னு ஆதம லஹு, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமலும் அவனுக்குரியது. என்னென்னங்க? நோன்பை தவிர்த்து என்னென்ன அமல்கள் எல்லாம் நீங்க செய்றீங்களோ, அது தொழுகையாக இருந்தாலும், தஹஜ்ஜுதாக இருந்தாலும், தராவியாக இருந்தாலும், ஜிஹாதாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், திலாவத்தாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அமலாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரே வார்த்தையிலே சொல்லிவிட்டான், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து அமலும் அவனுக்குரியது, இல்ல ஸியாம், நோன்பை தவிர. அல்லாஹ் ரெண்டு பிரிவா பிரிச்சுட்டான். நோன்பு அடுத்ததாக உள்ள அனைத்து அமல்கள். காரணம் என்ன? அல்லாஹ் இப்படி பிரித்து வித்தியாசப்படுத்துவதற்கான முக்கியத்துவம் என்ன? நமக்கு நோன்புனா என்னங்க? நம்முடைய பாஷையிலே, நம்முடைய காலத்திலே நோன்புனா காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிடக்கூடாது, ஹலாலான மனைவியாக இருந்தாலும் அருகில் செல்லக்கூடாது, தன்னுடைய இன்டென்ஷனலா குளிப்பை கடமையாக்க கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சட்டங்களிலிருந்து நாம் தவிர்த்து கொண்டால் நாம் நோன்பாளியாக கருதப்படுவோம். இந்த மாதிரி வயிற்றுக்கு சாப்பிடாம இருக்கிறதுனாலயா அல்லாஹ் ரெண்டு பிரிவா பிரிச்சிருக்கான்? நோன்புடைய சிறப்பு வெறும் உங்களுடைய வயிற்றை காலியாக போடக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கு அல்லாஹ் இப்படி நோன்புடைய அந்தஸ்து புரியுதா ஜி? हर इबादत एक तरफ, नमाज, रोजा, आप नमाज, सदकात, खैरात, सब कुछ एक तरफ, रोजा एक तरफ. ये अजमत कैसे मिली? रोजे में ऐसी क्या चीज है जिससे अल्लाह तबारक व तआला कहता है सब उसके लिए, रोजा मेरे लिए. எல்லா அமலும் அவனுக்குரியது, நோன்பு யாருக்குரியதா? எனக்கானது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த காரணத்தின் ரீசன் என்ன? அப்படிப்பட்ட விஷயம் நோன்புல என்ன இருக்குங்க? வெறும் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதுனாலே அல்லாஹ் இப்படி உயர்த்திட்டான். பலஸ்தீன் உள்ள பல மக்கள் நம்ம என்ன நோன்பு வைக்கிறோம்? பல நாட்களாக தண்ணீரை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பல இடங்களிலே பல மாதங்களாக அடுப்பெரிக்கப்படாமல் இருந்தது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்தில் கூட சில நேரங்களில் 2 மாதங்கள் 3 மாதங்கள் அடுப்பெரிக்கப்படாதாம். அடுப்பு சுல்லானை சிலாத்தே ऐसा ज़माना था. அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கணும்னு அவசியமே இல்லையே, ஆல்ரெடி அவங்க பசியில தானே இருக்கிறாங்க. அப்பொழுது பசி மட்டும் நோன்புக்குரிய யதார்த்தம் அல்ல, நோன்புக்கு பல ரகசியங்கள் அடைந்துள்ளது. அல்லாஹ் அந்த ரகசியங்களை அறிவதற்கும் அதனை அமல்படுத்துவதற்கும் நமக்கு கிருபை செய்வானாக. அன்பர்களே, நோன்பு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சாதாரணமா வெறும் பசியை மட்டும் கான்செப்ட் வச்சு ஒரு ஃபார் த சேக் ஆஃப் டிஸ்கஷன் பேசலாமே. பசி தான் நோன்புடைய மெயின் கண்டென்ட். ஒரு மனிதன் ஷரியத்துடைய பார்வையிலே நோன்பு பிடித்தான், சஹரு செய்தான், காலையில் எழுந்தான், அவனுக்கு நினைவு வரவில்லை. மத்தியான சாப்பாடு அவனுடைய கொலீக்ஸ் எல்லாம் பிரியாணி டப்பாவை திறந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனும் போய் உட்கார்ந்தான், வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டுட்டான், பசி போயிடுச்சு. நோன்புடைய யதார்த்தம், நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டான். பக்கத்துல கிளாஸ் ஃபுல்லா தண்ணி இருந்துச்சு, சில்லுன்னு தண்ணி குடிச்சிட்டான். பிறகு நினைவு வந்தது, அல்லாஹு அக்பர், நான் நோன்பாளி என்று. ஷரியத்துடைய பார்வையிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த ஷரியத்துடைய பார்வையிலே மறதியாக ஒரு மனிதன் குடித்தாலோ உண்டு விட்டாலோ அவன் நோன்பை தொடரலாமா தொடரக்கூடாதா? மறதியாக ஒரு மனிதன் உண்டு விட்டால்
மறதியாக நோன்பென்று அறியாமல் அவன் சாப்பிட்டு விட்டால், நோன்பென்று தெரியாமல் உணராமல் அவன் ஒரு கிளாஸ் இல்ல ஒரு கேலன் குடிச்சிட்டாலும் அவன் நோன்பாளித்தான். காரணம் என்ன? அவன் செய்தது இன்டென்ஷனலி அல்ல, அவன் நினைத்தே செய்யவில்லை, அன்இன்டென்ஷனலி அவன் மறதியாக செய்து விட்டான். ஷரியத் அவனுடைய நோன்பை தொடரச் சொல்லுகிறது. வயிறு நிறைய சாப்பிட்டும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவனுக்கு நோன்பையுடைய கூலியையும் அல்லாஹ் கொடுத்து அவனுக்கு வயிறு நிறைய உணவையும் அல்லாஹ் கொடுத்துள்ளான். அப்ப என்னங்க இதோடைய இன்டென்ஷன் என்ன? இதோடைய கோர் கண்டென்ட் என்ன தெரியுமா? சாப்பாடு அல்ல. அதனால போய் சாப்பிடக்கூடாது. இமாம் சாப் சாப்பாடு இல்லைன்ட்டாருன்ட்டு பசி இல்லைன்ட்டு நல்லா சாப்பிடக்கூடாது. இதுவும் ஒரு பகுதி, ஆனால் இதுவே மெயின் இல்லை. பசியே நோன்பல்ல, எல்லாரும் நோன்பாளிகள். ரமதான் வந்துருச்சு, 2 சஹர் முடிச்சிட்டோம். நாம் என்ன நினைக்கிறோம்? நோன்புக்கு செய்ய வேண்டிய ஹக்கை நாம் அதா செய்து விட்டோம். நோன்பு எப்படி பிடிக்க வேண்டுமோ அப்படி பிடித்து விட்டோம். 1 முடிந்தது, 2 முடிந்தது, இன்னும் 28 27 இருக்கிறது என்பதை நாம் பூர்த்தி செய்து விட்டது போல ஒரு மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவல்ல நோன்பு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே இப்படி வயிற்றுக்கு மட்டும் நோன்பு வைக்கவில்லை. அவர்கள் இப்படிப்பட்ட நோன்பை நோன்பென்றும் சொல்லவில்லை. எவன் ஒருவன் நாவை கொண்டும் கரத்தை கொண்டும் கெட்ட செயல்களை விட்டு தூரமாகவில்லையோ அவன் நோன்பு பிடித்து அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, நோன்புடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? நான் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்காக என்று அவன் செய்கிறான். பல நேரத்தில் நீங்க சாப்பிடாம இருப்பீங்க, அதெல்லாம் நோன்பா கருதப்படுமா? காரணம் என்ன? ஒரு மனிதன் யாரும் இல்லை, முன்னாடி சாப்பாடு இருக்கு, அவருடைய நீயத்திற்கு தான் நோன்பு. நோன்பு என்னங்க சொல்லுங்க? நோன்பு எதற்குரியது? உங்களுடைய நீயத்துக்குரியது. காரணம் என்ன? மறதியில் உன்று விட்டாலும், மறதியில் அவன் பருகிவிட்டாலும் நோன்பு முறியாதா? ஆனால் தெரிந்தே ஒரு எல்லளவு ஒரு ஏதாவது உறவை வாயில போட்டுட்டான், இப்ப அவன் நோன்பாளியா? ஜி இல்ல. காரணம் என்ன? உன்னுடைய மனம் வேண்டுமென்றே அல்லாஹ்வை மாறு செய்ததினால் அந்த உணவுடைய அளவு பெரிதல்ல. அது ஒரு பக்கெட் பிரியாணி நீ முழுங்கிட்டாலும், நீ மறதியில் முழுங்கி விட்டால், உண்டு விட்டால், நீ நோன்பாம். ஒரு எள்ளு, அந்த எல்லை நீ முழுங்கி விட்டால், வேண்டுமென்றே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற நீயத்திலே ஒரு எல்லோ கடுகையோ நீ முழுங்கி விட்டாலும் அது நோன்பு உனக்கு முறிந்து விட்டது. அப்போ மெயின் என்னங்க? சாப்பாடு மட்டுமல்ல, உன் மனம் அல்லாஹ்வை முற்றிலும் சார்ந்து இருக்க வேண்டும் என்பது தான் நோன்புடைய யதார்த்தம். இது நம்ம கிட்ட இருக்கா? இந்த ஃபீலிங் அல்லது இந்த சிச்சுவேஷன், இந்த ஹார்ட்டுடைய சினாரியோ இது நமக்கு இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் நோன்பு வைத்திருக்கிறோமா? நான் எது செய்தாலும், ஒரு மிகப்பெரிய இமாம் இப்னுல் ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ரமலானுடைய மாதம் ஒரு சந்தையாம், ஒரு பாசாராம், ஒரு மார்க்கெட் பிளேஸா. இதிலே பல நபர்கள் வருவார்கள், லாபமும் அடைவார்கள், பல நபர்கள் வருவார்கள், நஷ்டப்படுவார்கள் என்று சொல்கிறார்கள். ஜி பல நபர்கள் நஷ்டப்படுவார்களாம். காரணம் என்ன? இதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா விட்டார்கள், எவன் ரமலானை அடைந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்பையும் பெறவில்லையோ அவன் மீது அல்லாஹ்வின் லானத் உண்டாகட்டுமாக என்று சொல்லும் அளவிற்கு இந்த ரமலானிலே அடைய வேண்டிய பல விஷயங்களில் ஒன்று நம்முடைய மனதையும் சுத்தப்படுத்த வேண்டும். எப்படி உணவை கொண்டு உன் வயிற்றை நீ ஆஹா அல்லாஹ் எனக்கு கட்டளையிடவில்லை, அல்லாஹ் எனக்கு மறுத்துள்ளான், எனவே நான் உண்ண மாட்டேன், என் ஹலாலான மனைவியாக இருந்தாலும் உறங்க மாட்டேன், அது எந்த குளிர்பானமாக இருந்தாலும் குடிக்க மாட்டேன் என்று ஹலாலாக ஆக்கப்பட்டதையே அல்லாஹ்வுக்காக நீ விடுகிறாய் என்று சொன்னால் நீ வயிற்றை மட்டுமல்ல உன் மனதையும் அல்லாஹ் தடுத்ததை கொண்டு நீ நிறுத்த வேண்டும். மனதையும் என்ன செய்யணுமா? எது செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ் இதை கட்டளையிட்டுள்ளானா? டைம் என்னங்க? இன்னும் டைம் ஆகல, இன்னும் பாங்க சொல்லக்கூடிய டைம் இல்ல, ஒரு நிமிஷம் முன்னாடி திறந்துக்கோ, அந்த எந்த வக்து இருக்குதோ ஒரு 5 நிமிஷம் இல்ல 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 நான் செய்ய மாட்டேன். என்ன காரணம்? என்ன? அல்லாஹ் எந்த நேரத்தில் எனக்கு உண்ண சொன்னானோ அந்த நேரத்தில் தான் நான் உண்ணுவேன். இல்ல பாங்க சொல்லிட்டாங்க, ஃபஜ்ருடைய பாங்கு, இப்ப சாப்பிடலாமா? இல்ல இல்ல, அல்லாஹ் எதுவரை என்னை உண்ண சொன்னானோ அதுவரை தான் நான் உண்ணுவேன், அதை தாண்ட மாட்டேன். நேரத்திலும் அல்லாஹ், உணவிலும் அல்லாஹ். சண்டை போடுற பெருமானார் சொன்னார்கள், இன்னி சாயிம் என்று சொல், சண்டையிலும் அல்லாஹ். அப்ப இந்த நோன்பு நமக்கு தரக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நினைவை, அல்லாஹ்வுடைய சிக்கரை காலையிலிருந்து மாலை வரை உனக்கு பரிசாக கொடுக்கிறது. இந்த பரிசை நீ பிடித்து விட்டால் நோன்பு முடியும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நீ தக்வாவுடையவனாக ஆகிவிடுவாய். அப்ப
அப்போ இந்த நோன்பில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு விஷயமும் பேசணும், பேசப்பட வேண்டிய விஷயம். நோன்பில் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றோம். நோன்பில் என்ன செய்கிறோம்? ரொம்ப அதிகமான உணவு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பசியே எடுக்கிறது இல்லை जी. பசியுடைய दूर வரைக்கும் दूर दूर तक भूख की कोई निशानी भी नजर नहीं आती. फ्रेश रहता बंदा, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் जी. भूख की मजा पाओ. சஹாபா பெருமக்கள் போருக்கு உதாரணத்துக்கு நம்ம நோன்பு வைக்கணும், ஆனால் பசி எடுக்கக்கூடாது. दही खाओ, आज फॉरवर्ड मैसेजेस, इलायची खाओ, अस्तगफिरुल्लाहिल अज़ीम जी. रोजे का जो मजा है ना, भूख में है. ரோசே நோன்புடைய அந்த உண்மையான உணர்ச்சி எதிரத்தமா இருக்கு, பசியில இருக்கு. நீ காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நீ பசியே இல்லாம இருந்தீனா, நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், நான் எல்லாமே செய்யறேன். பசியை உணரும் பொழுது உன்னுடைய நஃப்ஸ் சொல்லும், தண்ணி குடி, நீ சாப்பிடு, நீ ஏதாவது செய், நீ இவ்வளவு நேரம் உன்னால இருக்க முடியாது, நீ நோன்பு. அப்ப உள்ளிருந்து ஒரு சப்தம் வருமாம், அல்லாஹ்வுக்காக நீ இன்னும் கொஞ்சம் காத்துக்கிட்டு இரு. இந்த உணர்ச்சிக்கு பெயர் தான் நோன்பு ஜி. சாதாரணமா அப்படியே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எப்படி இருக்கு, நோன்பும் பிடிக்கணுமா, பசியும் எடுக்க கூடாதான். சஹாபா பெருமக்கள் ஒரு போருக்காக சென்றால், வாலேந்தி பெருமானார் உத்தரவிட்டார்கள் என்று போருக்காக சென்றால், சஹாபா பெருமக்கள் இப்படி நினைத்து செல்ல மாட்டார்களாம். போருக்கும் போகணும், மௌத்தும் ஆகக்கூடாது, போருக்கும் போகணும், ரத்தமும் வரக்கூடாது, போருக்கும் போகணும், ஷஹாதத் என்ற அந்தஸ்தும் வேண்டும், ஆனா உயிரும். இப்படி அல்ல. ஒரு போருக்காக ஒரு ஆயுதத்தை ஒரு சஹாபி தொடுகிறார் என்றால் எந்த ஆசையில் தொடுவார்கள் என்று தெரியுமா? பசியை தாங்க மாட்டுகிறோங்க, என் உயிர் அல்லாஹ்வுடைய பாதையில் எடுக்கப்பட வேண்டும் என்ற ஆசையில் தொடுவார்களாம். அவங்க ஈமான் எங்க, நம்ம ஈமான் எங்க? அல்லாஹ்வுக்காக உயிரையும் கொடுக்க தொடங்கினார், துணிந்தார்கள், கொடுத்தார்கள். அவர்கள் தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். இன்னைக்கு பசிக்காண்டி நம்ம என்னெல்லாம் நோன்புல ஸ்கேம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கோம். லிட்டரலி கைசா भूख मिठा सकते, भूख पाओ जी. பசியை உணருங்கள். அந்த வேலையிலே அல்லாஹ்வுக்காக என்று நினைத்து பாருங்கள். இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? ஆம்பளைங்களுக்கெல்லாம் பள்ளி வாசலுக்கு வந்தா நோன்பு கஞ்சி கிடைச்சிருது, எல்லாம் இருக்கு. ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் ரமதானா, பெண்களுக்கு இல்லையா ஜி? நோன்பு திறக்கணுமா? பள்ளியில திறக்கிறவங்க திறக்கிறாங்க, வீட்டுக்கு போனா ஆமினா खाना लगाओ, माँ खाना लगाओ, शुरू हो गए. कब से शुरू? எப்பத்துல ஆரம்பிப்பாங்க? அசர் தொழுதிலிருந்தோ அசர் நேரத்திலிருந்தோ நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் உணவு சமைப்பதிலே மஸ்ரூஃபா இருப்பாங்க. खत्म. என்ன செய்யணும்? அவங்களுக்கும் மக்ரிப் இருக்கு, அவங்களுக்கும் இஷா இருக்கு, அவங்களுக்கும் தராவி இருக்கு, அவங்களுக்கும் கியாமுல் லைல் இருக்கு, அவங்களுக்கும் தஹஜ்ஜத் இருக்கு. உனக்கே சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர்களுடைய ரமதானை எப்பொழுது அவர்கள் அமல் செய்வார்கள்? உங்களுடைய வீட்டு பெண்களுக்கும் ரமதானை நசீபாக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் உணவை சுருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் அவங்களுக்கு வேலையை எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவுங்கள். நாளை மறுமையிலே உங்களுக்கு முன் அவர் சொர்க்கம் சென்று உங்கள் மனைவியின் மூலமாக நீங்கள் சொர்க்கம் புகலாம் என்ற ஆசை வைத்திருந்தால் அவர்களையும் நல்லமல்கள் செய்வதற்கு முன் நிறுத்துங்கள். இட்ஸ் நாட் அ மந்த் ஆஃப் ஃபீஸ்ட். சாப்பாடு மட்டுமே இந்த ரமதான்ல மட்டுமே பல கடைகள் திறக்கிறாங்க. காரணம் என்ன ஜி? ரமதான்ல பிசிக்கலா மெடிக்கல் சயின்ஸ் உடைய பார்வையில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவன் அன்ஹெல்தி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இரவு நேரத்தில் அவனுக்கு தேவையான புரோட்டீன்ஸோ கேலரிஸோ அதை மட்டும் ஃபேட்டி திங்ஸ், இந்த தேவையில்லாமல் ஆயில், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவன் பாதுகாத்துக்கிட்டாதான் ரமதான் தரக்கூடிய அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்குமே தவிர நீ காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிடாம இருந்து அந்த மகரிபு நேரத்தில் எதை சாப்பிட்றதுன்னு தெரியாம திண்டாடக்கூடிய அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த ரமதானுடைய நோன்பு தரக்கூடிய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைத்து விடாமல் போகக்கூடும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மை பாதுகாப்பானாக. அப்பொழுது ரமதானை அடைய வேண்டும் என்றால் சஹாபாக்களை போல அல்லது இமாம்களை போல நாம் ரமதானுடைய இபாதத்துகளை செய்தால் அதில் தான் சிறப்பு இருக்கிறது. அன்பர்களே, முதல்ல வயிற்றையும் நோன்பு காலியாக வைக்க சொல்லுகிறது. இரண்டாவது கல்பையும் நோன்பு சுத்தப்படுத்த சொல்லுகிறது. மூன்றாவது உங்களுடைய அஹ்லாக். மூன்றாவது என்னது? உங்களுடைய குணாதிசயங்கள். நோன்பாளியை பார்த்தவன நோன்பாளின்னு அவருடைய பேச்சை கொண்டு, அவருடைய நடையை கொண்டு, அவருடைய குணாதிசயங்களை கொண்டு நோன்பு என்று தெரிய வேண்டுமா? நோன்பு என்ன தெரியுமா? நீங்க யாருன்னு உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு மிரர். நோன்பு என்ன தெரியுமா? ஒரு மந்த்லி கோர்ஸ். இந்த மந்த்லி, இந்த ஒரு மாதம் உங்களால்
அல்லாஹ் சொன்னதை கேட்க முடியலன்னு சொல்லிட்டாக்கா, அல்லாஹ் சொன்ன மாதிரி உங்களால் வாழ முடியலன்னு சொல்லிட்டாக்கா 11 மாதம்லாம் வாழ முடியாது. இந்த 1 மாதம் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு வாயை மட்டும் கூட கட்டுப்படுத்த முடியலனா, நஃப்ஸை மட்டும் கூட கண்ட்ரோல் பண்ண முடியலனா, உனக்காக அல்லாஹ் வானத்துடைய கதவுகளை திறந்து விட்டான், நரகத்துடைய கதவுகளை அடைத்து விட்டான், ஷைத்தானை விலங்கிடச் செய்து விட்டான், பல நியாமத்துகளை உனக்காக ரஹ்மத்தையும் பரக்கத்துகளையும் கொடுக்கிறான், மலக்குமார்களை கொண்டு உன்னுடைய மனதிலே நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசையை தூண்டுகிறான். சொசைட்டி எல்லாம் மாத்திட்டான். ரமதான் உங்கள மட்டும் சேஞ்ச் ஆகல, ரமதான் என்ன செய்து ஒரு சமுதாயத்தை மாற்றுகிறது. फजर की जमात कब है साहब, कौन पूछता? जो ईद की नमाज भी नहीं पढ़ता ना, कभी कभार, कभी जुम्मे को भी. ஃபஜர் தொழுக நேரம் எப்போங்க இமாம் சாப்? 5:30. திடீர்னு இப்ப இந்த ஈமான் எப்படி வந்துச்சு? அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கான் ஜி, அல்லாஹ் அந்த நியாமத்தை செஞ்சிருக்கான். இவ்வளவு நியாமத்துகள் அல்லாஹ் நமக்காக செய்தும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மாசம் திரும்பலன்னு சொன்னா 11 மாதமும் அவன் அல்லாஹ்வுடைய லானத்தில் தான் இருப்பான் ஜி. இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த ரமதான் நீங்க யாருன்னு உங்களுக்கு காமிக்குது. நாளை மறுமையிலே சென்று அடியான் சொல்லுவானாம், யா அல்லாஹ் இந்த ஷைத்தான் தான் என்ன வழிகெடுத்தான். ஒருவேளை அடியான் இங்க கூட சொல்லலாம், அல்லாஹ் எனக்கு ஹிதாயத் செய்யல, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் जी. मौला का करम नहीं हुआ, वो फजल नहीं फरमाया, इसीलिए मैं ये गुनाह में हूं. उसका फजल जब हो जाएगा, शैतान का जब वसवसा हट जाएगा, मैं नेकोकार बन जाऊंगा. ஷைத்தான் தான் என்ன வழி கெடுக்கிறான், அல்லாஹ் எனக்கு ஹிதாயத் செய்யல. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் அல்லாஹ் பதில் கொடுக்கும் விதத்தில் தான் ரமதானை கொடுத்துள்ளான். நீ மாற வேண்டும் என்றால் உனக்காக உன்னை மட்டுமல்ல உன் சமுதாய மக்களையும் நான் மாற்றிவிட்டேன். நீ மாற வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய உணவை உன் இல்லத்தில் அல்ல என் இல்லத்திலே நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். நீ மாற வேண்டும் என்று நினைத்தால் உன் கரத்தை பிடித்து இழுத்து வருவதற்கு கூட மலக்குமார்களுடைய அந்த நியத்தை உன் மனதிலே நான் போடுவேன். நீ மாற வேண்டும் என்று நினைத்தால் உனக்கு உன்னை அல்ல உன் பள்ளியை அல்ல உன் இல்லத்தை அல்ல உலகத்தையே மாற்றுவதற்கு அல்லாஹ் தயார். ஆனா நீ நாடுறியா? முதல்ல இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் ஒரு மனிதனை மாற்றவே மாட்டானா. ஒரு சில நேரத்தில் நம்ம சொல்றோம்ல, பாவி அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்க மாட்டானா, அல்லாஹ் மாத்த மாட்டானா, அல்லாஹ் நல்ல நசீபா கொடுக்க மாட்டானா. அல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன? எதுவரை அடியான் தான் மாற வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இல்லையோ அல்லாஹ் அவனை மாற்ற மாட்டானா. அப்ப நீங்க மாறணும்னு ஆசை வைங்க. ரமதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம், ஒரு கோர்ஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் கோர்ஸ். நம்முடைய நாவை கட்டுப்படுத்த, நம்முடைய அறிவுகளை கட்டுப்படுத்த, நம் பார்வைகளை கட்டுப்படுத்த, நம்முடைய சொல்லை செயலை, நம்முடைய மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை கட்டுப்படுத்த, நம்முடைய எல்லா விஷயங்களையும் ஒரு முஸ்லிமை முஃமினாக்கக்கூடியது நோன்பு, ஒரு முஃமினை முத்தகியாக்கக்கூடியது நோன்பு. நீங்க அப்கிரேஷன் வேணுமா? ரமதானை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே குர்பத் வேணுமா? அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் வேணுமா? ரமதானை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையிலே ரமதானை ஒருவன் அடைந்து விட்டால், தெரிந்து விட்டால், அதனால் தான் என் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானை பற்றி என் உம்மத்துக்கு தெரிந்து விட்டால் காலமெல்லாம் ஏன் ரமதானாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற, கபர்வாசிகளிடத்திலே நீங்கள் மீண்டும் உலகத்திற்கு வந்து ஏதாவது அமல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்டால் ஒரு மிகப்பெரிய இமாம் சொல்லுகிறார்கள், லவ் கீல லிஅஹ்லில் குபூர் லதமன்னௌ, கபர்வாசிகளே ஆசைப்படுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர்களிடத்திலே கேட்டால் அவங்க வெளியில வந்து சொல்ல மாட்டாங்களா, யா அல்லாஹ் நான் ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுறேன், யா அல்லாஹ் சம்பாதிச்சு ஜகாத்து கொடுக்குறேன் 1 கோடி ரூபா, யா அல்லாஹ் நான் வாள் எடுத்து உனக்காண்டி போர் செய்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களாம். அவர்களிடத்திலே ஆசைப்படுங்கள் உலகத்திலே உங்களுக்கு அது கொடுக்கப்படும் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், லதமன்னௌ யௌமம் மின் ரமதான், யா அல்லாஹ் ரமதானிலே ஒரு நாள் எங்களுக்கு கொடுத்து விடேன் என்று அவர்கள் ஆசைப்படுவார்களாம். அப்படிப்பட்ட ரமதானில் அல்லாஹ் ஹயாத்தோடு குவத்தோடு, பல நபர்கள் ரமதான்ல இருக்கிறாங்க, நோன்பு பிடிக்க முடியல, உடல் அவர்களுக்கு ஒத்துழைக்கல. பல நபர்கள் ரமதான்ல இருக்கிறாங்க, படுக்கையில இருக்கிறாங்க. அல்லாஹ் ரமதானையும் கொடுத்து, வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து, ஈமானையும் கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து, தன் இல்லத்தில் அமர வைத்து பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் ஜி? இதை விட நமக்கு என்ன தேவை? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எப்படியாவது உன் கரத்தை பிடித்து சொர்க்கத்தின் பாதையில் அழைத்து செல்வதற்காகத்தான் ரமதானை கொடுத்துள்ளான். நாளை நீங்க போய் சொல்லக்கூடாது, யா அல்லாஹ் உன் பக்கத்து உன் புறத்தில் இருந்து எங்களுக்கு எந்த ரஹ்மத்தும் வரவில்லை என்று. ஜி பெற தெரிஞ்சிருச்சா, பெறன் தெரிஞ்சிருச்சா, இந்த
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறையை பார்த்து நோன்பு வை, பிறையை பார்த்து நோன்பு விடு. இந்த பிறை எதை குறிக்கிறது? இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ஆகும். நீ பிறையை பார்க்கும் பொழுது அல்லாஹ் பிறையை மட்டும் தெரியக்கூடாது, இந்த பிறையை காண்பிக்கக்கூடிய இறைவனும் நினைவுக்கு வர வேண்டும். இறைவன் என்னுடைய ரஹ்மத்திற்காக, என்னுடைய பாவ மன்னிப்பிற்காக தன்னுடைய அத்தாட்சியை வானத்தில் காண்பித்தான். எதற்காக? நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, என்னுடைய பாவங்களை அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எனவே உலகத்தில் அல்ல, வாட்ஸ்அப்ல அல்ல, பேஸ்புக்ல, இன்ஸ்டால அல்ல, உலகத்தின் ஸ்கிரீன்ல அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியை கொடுத்து சொல்லுகிறான், இன்றிலிருந்து உங்களுக்கு ரமதான். நீங்கள் விரும்பினால் உங்கள் பாவத்தை நீங்கள் மன்னித்துக் கொள்ளலாம். நீங்கள் விரும்பினால் என்னுடைய நெருக்கத்தில் நீங்கள் ஆகிக் கொள்ளலாம். நீங்கள் விரும்பினால் நாளை சொர்க்கத்திலே ரய்யான் என்ற வாசலின் மூலமாக நீங்கள் கடந்து செல்லலாம். நீங்கள் விரும்பினால் உங்களுக்காக நோன்பும் குர்ஆனும் ஷஃபாஅத் செய்யும் என்று இந்த நோன்புடைய பண்பை புரிந்தவர்களுக்கு அல்லாஹ் இதனை பற்றி பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறான். நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வஸஹ்பி வஸல்லம் மக்காவுக்கு டிக்கெட் போட்டுட்டாரு, விசா எடுத்துட்டாரு, இன்சூரன்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் எடுத்துட்டாரு. நாளைக்கு 21ஆம் தேதி கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டார். அங்கே போயிட்டு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 15 நாள் கழித்து திருப்பி வந்துட்டார். நம்ம எங்கள் போய் மக்காவுக்கு போனீங்களா? போனேன். ரூம் 5 ஸ்டார் ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல், வேற லெவல், சுப்பீரியர், எல்லா அம்யூனிட்டிஸும் இருந்துச்சு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் ஏசி பஸ் தாங்க. சாப்பாடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு, ஸ்டார் ஹோட்டலில் பஃபே இருந்துச்சு. என்ன வேணுமோ வெரைட்டி என்னென்னவோ சாப்பிட்டுக்கலாம். கைடுங்க எக்ஸலன்ட் கைட், மல்டி லிங்குவிஸ்ட், எல்லாம் மாஷா அல்லாஹ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. மதீனாவில் இறங்கினோட ஹரம். சரி, உம்ரா பண்ணீங்களா? ஆஹா, உம்ரா மட்டும் பண்ணலைங்க. என்ன சொல்லுவீங்க அவனை? होटल बैठा, टिकट डाल दिया, वीज़ा डाल दिया, पूरा इंश्योरेंस अप्लाई कर दिया, चले गया, उतर गया, सब कुछ कर लिया, என்ன செய்யல? எது மட்டும் பண்ணல? அவனை என்னன்னு பேர் சொல்லுவோம்? அட பைத்தியக்கார பயலே, எதுக்காண்டி போனியோ அதை செய்யாம வந்துட்டியே. நீ டிக்கெட் எடுத்த சரி, விசா எடுத்த சரி, எல்லாம் பண்ண, உம்ரா செய்யலையா? ஜி அதுதானே மெயின், அதுக்கு தானே போனேன். ரமலானை அடைந்து விட்டோம், வைத்த காலியா போட்டாச்சு, சஹருக்கு வேண்டான எல்லா வீட்டுடைய ப்ரொவிஷன்ஸையும் வாங்கி வச்சிட்டோம், இஃப்தாருக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து லைன்ல உட்கார்ந்துட்டோம், எல்லாம் 4 மணிக்கெல்லாம் கஞ்சி டிபனை கூட்டிட்டு வந்து பள்ளிவாசல் அசல் நின்னுட்டோம். ईद की भी शॉपिंग अब तैयार हो गई जी. எந்த இடத்துல துணி எடுக்கணும், முன்னாடி ஆஃபர்ல என்ன போட்டா, என்னென்ன செய்யணும், கடைசியில் அல்லாஹ் ஆயத்தை முடிக்கும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்படுகிறது, எப்படி உங்களுக்கு முன்னிருந்தவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அப்படி கடமையாக்கப்படுகிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக, நீங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தில் இதர மாதத்தில் இதர வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்கள் முஃமினிலிருந்து முத்தகியாக உயர வேண்டும் என்பதற்காக, உன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அச்சம் உன்னுடைய கல்விலே ஆணியை போல அடிவரை இறங்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் செஞ்சோம். உண்மையிலே எத்தனை ரமதான்களை கடந்து வந்தோம், தக்வா நசீபாச்சா? அல்லது இந்த ரமதானிலே அல்லாஹ் எனக்கு தக்வாவை கொடுக்க வேண்டும், தக்வாவை நான் பெற வேண்டும் என்ற அந்த ஆசை வந்ததா? எந்த தக்வா? நீ தக்வாவுடையவனாக இருந்தால் உன் குழந்தைகள் அல்ல, உன் 7 தலைமுறை மக்களும் பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டார்களாம். நம்ம குடும்பம் மனைவி மக்கள் அல்ல, உன் 7 தலைமுறை மக்கள். அஸ்ஹாபுல் கஹஃப், கஹஃப் சூரா ஓதுறோம்ல, ஹஜ்ரத் ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 நபர்களும் சேர்ந்து ஒரு இடிந்து போன சுவட்டை எடுத்து வைத்து கட்டினார்கள் அல்லவா? 2 நபிமார்கள், 2 நபி மஸ்தூர் பன்க, 2 நபிகளும் கட்டிட கூலி வேலையாளர்கள் ஆகி அந்த இடிந்து போன சுவட்டை எழுப்பினார்கள் அல்லவா? அந்த சுவர், அந்த சுவற்றுக்கு கீழே ஒரு 2 யதீம் பசங்களுடைய பொக்கிஷம் சொத்து இருந்ததல்லவா? அந்த பசங்களுக்காகவா எழுப்பினார்கள்? குர்ஆன் சொல்லுகிறது அபூஹுமா சாலிஹா, அவர்களுடைய தந்தை நல்லடியாராக இருந்தார். இந்த 2 பசங்க இருக்கிறாங்களே, யதீம் பசங்க, அந்த தந்தை என்னவா இருந்தாராம்? தக்வாவுடையவராக இருந்தால். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள் உடனடி தந்தை அல்ல, அந்த குழந்தைகளுக்கு மேலாக 8 தலைமுறைக்கு மேல் வாழ்ந்த ஒரு பெரியவர் அல்லாஹ்வுடைய தக்வா உடையவராக வாழ்ந்ததின் காரணத்தினால்
8 தலைமுறைக்கு பிறகு வந்த 2 யதீம் குழந்தைகளுடைய சொத்தை அல்லாஹ் 2 நபிமார்களை கொண்டு பாதுகாப்பான் என்று சொன்னால், நீ தக்வாவுடையவனாக வாழ்ந்து விட்டால் உன் குடும்பத்தின் நிலைமையை யோசித்து பார். நீ தக்வாவுடையவனாக வாழ்ந்து விட்டால் உன் சந்ததிகளுடைய நிலைமையை யோசித்து பார். நாளை நாம் தவறி விழுந்தாலும் நம்மை கரம் பிடிக்கும் குழந்தைகளாக நம்முடைய சந்ததிகள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்றால் தக்வாவை உணர்ந்து கொள்ளுங்கள், தக்வாவை அடைந்து கொள்ளுங்கள், தக்வாவை பெற்றுக் கொள்ளுங்கள். ரமதானை அடைந்து தக்வா கிடைக்கலன்னா சவுதிக்கு போயிட்டு உம்ரா செய்யாதது மாதிரி அர்த்தம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய எல்லா விஷயங்களையும் சரிபார்த்து கொள்ளுங்கள். ஒன்னு செய்றீங்களா, பேரிச்சம்பழத்தை வச்சு எதுக்குன்னு யோசிங்க. ரமதான் என்ன செய்யணும், முக்கியமா என்ன செய்யணுங்க சொல்லுங்க, யோசிக்கணும். என்ன செய்யணும்? ஒவ்வொரு பொருளை செய்யறதுக்கு முன்னாடி எதுக்காண்டி பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றோம் யோசிச்சு பாருங்க. எதுக்காண்டி சஹர் செய்யறோம் யோசிச்சு பாருங்க. எதுக்காண்டி இஃப்தார் செய்யறோம் யோசிங்க. அதோடைய ஆராய்ந்து பாருங்கள், அதோடைய பதிலை தேடி பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பா பதிலை கொடுப்பான். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே மார்க்க சட்டத்திற்காக நியத்து வைத்தால் ஏதாவது ஒரு விதத்திலே அவனுக்கு அந்த இல்ம அல்லாஹ் கொடுத்துருவானா. காரணம் என்ன? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். கல்வி கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை, எப்படியாவது கொடுப்பானா. ஆனா ஒவ்வொரு பொருளுக்கும் பிறகு இருக்கக்கூடிய அந்த செயல்முறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய எதனால அல்லாஹ் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நோன்பு கடமையாக்கனா, நைட்ல இருந்து காலை வரைக்கும் கடமை யோசிங்க. எதனால மக்கால இருக்கும் போது நோன்பு கடமையாக்கல, மதீனாவுக்கு வந்துட்ட பிறகு நோன்பை கடமையாக்கனா. இதுவையெல்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் பேசி முடிக்க முடியாது. இவையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக மார்க்கத்தின் கல்வியை தெரிந்து கொள்ளுங்கள். ரமதானுடைய யதார்த்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். ரமதானிலே நோன்பில் இருக்கக்கூடிய ரகசியங்களை அறிந்து புரிந்து நீங்கள் நல்லமல்கள் செய்தால் அல்லாஹ் நோன்புடைய இறுதியிலே தக்வா என்னும் மிகப்பெரிய பரிசை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அந்த ரமதான்ல ஃபித்ரா, ரமதான்ல பெருநாளுடைய துணி, அதை மட்டுமல்ல இறைவன் கொடுக்க இருக்கும் அந்த தக்வாவையும் அடைவதற்காக முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய நோன்புகளை கபூல் செய்து தருவானாக. எப்படிப்பட்ட நோன்பை வைக்க வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுகிறான். நம்ம ஆசைப்படுறது இல்லை, இந்த இடத்துல சஹர் செய்யணும், இந்த இடத்துல இஃப்தார் செய்யணும். அல்லாஹ் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அப்படிப்பட்ட நோன்பை நான் பிடிப்பதற்கு நீ உதவி செய்வாய் இறைவா என்ற துவாவோடு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. பாவம் செய்யாமல் இந்த ரமதானை அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பானாக. இதுவே நம்முடைய கடைசி ரமதானாக ஆகிவிடாமல் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் பல ரமதான்களை நசீபாக்கி தருவானாக. இந்த ரமதானில் எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அவனுடைய ரஹ்மத்தையும் அவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பையும் இந்த ரமதானுடைய மாதத்திலே யாருக்கெல்லாம் நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாவல் தருகிறானோ அப்படிப்பட்ட நல்லடியார்களில் நம்முடைய குடும்பத்திலே முன் சென்றவர்களுடையும் நம்முடைய பெயர்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.